ரியல் எஸ்டேட் அதிபர் கொலை வழக்கில் ஏற்பட்ட திடீர் திருப்பம். கூலிப்படையை ஏவி கொன்ற நண்பன் கைது. ஓசூர் மக்களை பரபரப்பாக்கியுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? ஓசூர் அருகே உள்ள குந்துமாரணப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் குருபிரசாத். 30 வயதான இவர் பழைய பொருட்கள் வாங்கி விற்பனை செய்யும் தொழிலும் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி இரவு 11:30 மணி அளவில் இவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது வீட்டின் கதவை மர்ம நபர்கள் தட்டியுள்ளனர். கதவை திறந்து வெளியே வந்த அவரிடம் அந்த நபர்கள் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை செய்தனர். இதில் குருபிரசாத்தின் நண்பரான தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள மேக்கல கவுண்டனூரைச் சேர்ந்த சுரேஷ் பாபுவுக்கு தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் விசாரணை நடத்த சென்ற போது அவர் தலைமறைவானது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. அவர் கர்நாடக மாநிலம் மாதேஸ்வரன் மலையில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் சுரேஷ் பாபுவை மடக்கி பிடித்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலைக்கான காரணம் அம்பலமானது. குருபிரசாத்தும் சுரேஷ் பாபுவும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் சுரேஷ் பாபு குருபிரசாத்திடம் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இந்த பணத்தை தருமாறு குருபிரசாத் அடிக்கடி கேட்டு வந்துள்ளார். ஆனாலும் சுரேஷ் பாபு அந்த பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்துள்ளார். இதனால் பணம் வாங்கியது தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. இது தவிர இருவருக்கும் இடையே ரியல் எஸ்டேட் தொழிலிலும் விரோதம் ஏற்பட்டு பகையாக உருவாகி வந்துள்ளது. இந்த தகராறில் குருபிரசாத் தன்னை கொலை செய்து விடுவார் என பயந்துள்ளார் சுரேஷ் பாபு. இதற்கு முன்னதாக குருபிரசாத்தை கொலை செய்ய சுரேஷ் பாபு முடிவு செய்துள்ளார். இதன்படி கூலிப்படையை ஏவி கொலை செய்ய திட்டமிட்டு அவர்களை அனுப்பி வைத்துள்ளனர். இதன்படி சம்பவம் நடந்த நாளன்று குருபிரசாத் வீட்டிற்கு சென்ற கூலிப்படையினர் அவரை கொலை செய்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சுரேஷ் பாபுவை கைது செய்த போலீசார் கூலிப்படையைச் சேர்ந்த வெங்கடேஷ், தேவராஜ், நவீன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஆனந்த், மோகன், மணி, அன்பரசன் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே பெண் விவகாரத்திலும் இருவருக்கும் இடையே மோதல் இருந்து வந்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கூட கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.